திமுக ஆட்சியில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இவங்க ஒரு மன்னர் ஆட்சியில் இது கொடுங்கோல் ஆட்சி, இதில் காட்டாட்சி. இதில் நம்ம இந்த போல் லீகலாக 41 நோட்டீஸ் கொடுப்பாங்க, கூட்டு விசாரிப்பாங்க, அப்பன்ஸ் அவர் தலையிட்டு இருந்தால் தான் பிரைமா பேசி மேடோவர் தான் ரிமாண்ட் போடுவாங்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம இவங்க ஒரு மன்னர், இவங்க நல்லா ஹிட்லர் ஆட்சி தான் இது. இவங்க அவங்களுக்காக செயல்படுவாங்க, தன் குடும்பம் அது போல் தான் செயல்படுவாங்க, மக்களை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க. இது ஒரு லீகலாக கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை இதுவே கடைபிடிக்கல. இது இல்லீகல் டிடென்ஷன் தான். இது ஃபுல்லாகவே நேற்று ஈவினிங்லேருந்து வச்சுருக்காங்க. சபரிமலைக்கு மாலை போட்டுறதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்கணும், அவரை குளிக்க வைக்கணும், அவரை அனுமதிக்கணும், அந்த போல் எதுவுமே அனுமதிக்காமல் இதை தீவிரவாதியை பிடிச்சின்னு வச்சுருக்கா மாதிரி எந்த ரூமில் வச்சுருக்காங்க கூட யாருக்கும் தெரிய வைக்காமல் அவங்க உறவினருக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கும் எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல. அவங்கள வற்புறுத்துறது தான் எங்களுக்கு வர தகவல். அவங்கள வற்புறுத்தி சில பேப்பர்ஸில் கையெழுத்து கேட்குறாங்க, அந்த தகவல் வருது. அவங்கள செய்யாத தவறெல்லாம் ஒத்துக்க சொல்லி வற்புறுத்துகிற மாதிரி எங்களுக்கு தகவல் வருது. எதுக்காக அவங்கள வச்சுருக்கீங்கன்னா, இல்லை நாங்கள் என்கொயரி பண்ணிகிட்ருக்கோம், மேலேருந்து எங்களுக்கு இன்னும் முடிவு வரல, மேலேனா யாருன்னு தெரியல, சபரீஷனா இல்லை உதயநிதியா இல்லை ஸ்டாலினான்னு எங்களுக்கு தெரியல, மேலேருந்து எங்களுக்கு வரல. யாரை கேட்டாலும் சரி, ஏசி கேட்டாலும் சரி, டிசி கேட்டாலும் சரி, இன்ஸ்பெக்டர் கேட்டாலும் எங்களுக்கு மேலேருந்து தகவல் வரல. மேலேனா யார் அது, யார் அந்த மேலேன்னு தெரியல, யார் அந்த சார்னு எங்களுக்கு தெரியல. அதனால் அவங்க தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன வச்சுருக்கேன் எது வச்சுருக்கான்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு முன்னே நடந்ததுன்னா, இப்போது ஒருத்தர் நேற்று ஈவினிங்கை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் அரெஸ்டானே வச்சுக்கலாம். அரெஸ்ட்னா நீங்கள் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்க அவர் மேலே தப்புலாம் விசாரிச்சு விடணும். எதுக்காக வச்சு மிரட்டிகிட்டு இருக்கீங்க? மிரட்டி என்ன சாதிக்க போகிறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்ககிட்ட எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்க? அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் ஒரு வகுப்பெல்லாம் அவங்களோட ஒர்க் இது. அவங்க ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இது போல் பண்ணால் இதே திரும்பும். ஆட்சி மாற்றம் வரும்போது எல்லாமே நடக்கும். இது காவல்துறையை வீணாக தவறாக பயன்படுத்துகிறாங்க. இந்த திமுக அரசு காவல்துறையை தவறாக பயன்படுத்தி எல்லாரையும் மிரட்ட பார்க்குறாங்க. இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது. இதெல்லாம் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக சந்திக்கும். சார், இப்போ ஒரு